வெல்கம் டு கமலிஸ் டெய்ரி. என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு ஹேர் க்ரோத் சீரம் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த 3 முக்கியமான பொருட்களை நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அது என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் போய் பாருங்கள். அதில் எந்தவித ஹேர் மாஸ்க் ரெசிபி எல்லாமே ஷேர் பண்ணல. ஏன்னா நம்மளோட சேனலில் நிறைய ஹேர் மாஸ்க் அது ரிலேட்டடாக போட்டிருக்கிறோம். ஸோ நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா ஃப்ளாக்ஸீடில் ஒமேகா 3, விட்டமின் இ, நிறைய நியூட்ரிஷியன்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ இது நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஹேர் ஃபாலை தடுக்கும், ஹேரை நல்லா ஷைனிங்காக வச்சுருக்கும். ஸோ உங்களோட ஹேருக்கு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஃப்ளாக்ஸீடு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். உங்களோட முடி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை பல்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ளாக்ஸீடை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போடுறேன். 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் ரைஸாகவும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி ரைஸ் ஃப்ளாராகவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த விதமான அரிசி, அதாவது பச்சரிசி, புழுங்கல் அரிசி, மோஸ்ட்லி பச்சரிசியை நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைஸில் அவ்வளோ நியூட்ரிஷியன்ஸ் இருக்குது, நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் இந்த மாதிரி கட்டி விழாமல் இருக்க தண்ணி கலந்து கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்கோசரம் தான் நான் பவுடராக அப்படியே ஆட் பண்ணினேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இந்த மிக்சர் இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பவுடராக நீங்கள் போட்டாலே போதும். அதே மாதிரி ரைஸில் நிறைய அமினோ ஆசிட்ஸ், அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப மிராக்கிளாக வேலை செய்யும். இது ரெண்டுத்தையும் நல்லா கொதிக்க வைக்கலாம். ஃப்ளாக்ஸீடில் உள்ள ஜெல் ஃபார்ம் ஆகும். ஸோ ரைஸும் அது கூட சேர்ந்து வேகிறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். ஒரு 10 to 15 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல அந்த நீங்கள் ட்ராப் பண்ணிங்கன்னா அந்த ட்ராப்பே விழாது. அப்போ ஃப்ளாக்ஸீட் ஜெல் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த ரைஸ் சீரம் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. நீங்கள் இதை பல்காக ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட ஸ்கின்னு, ஹேரு, ஃபேஸ்க்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த ரைஸ் சீரத்தோட நம்ம இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம். அதை தான் நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதை இந்த மாதிரி ஒரு ஷால் போட்டு கொஞ்சம் நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் வடிகட்டின பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி வைக்கலாம். ஒரு 15 நாள் இல்லாட்டி 10 நாள் வரைக்கும் வச்சுருக்கலாம். அதனால் பல்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது. இதை நீங்கள் சீரமாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஹேர் க்ரோத் மாஸ்க்காகவும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். சீரமாக யூஸ் பண்ணுறதுனா ஸ்கேல்ப்புக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது, ஹேர் மாஸ்க்காக யூஸ் பண்ணுறதுனா முடி ஃபுல்லாக தடவுறது. நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப்லேருந்து என்னோடய முடியோட நுனி வரைக்கும் தடவுறது தான் என்னோடய வழக்கம். அப்போ தான் என்னோடய முடியோட டெக்ஸ்சர் ரொம்பவே நல்லா சில்கியாக ஷைனிங்காக இருக்கும். அதனால் இதெல்லாம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து சொல்கிறேன். ஏன்னா ஹேர் மாஸ்க்கே தடவாமையும் என்னோடய முடி எப்படி இருக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன். இப்போ ஒரு பல்க்கு குவான்டிட்டி நான் பண்ணி வச்சுட்டேன் இல்லையா? இப்போ இதை நம்ம செப்பரேட்டாக நீங்கள் ஃபேஸுக்கும் போடலாம், அதே மாதிரி தலைக்கும் போடலாம். நீங்கள் ஆயில் சேர்க்காமல் இருக்கிறத நீங்கள் ஃபேஸ்க்கு போடலாம். இல்லை என்னோடய ஃபேஸ் ரொம்ப ட்ரையான ஃபேஸ் அப்படின்னா ஆயில் சேர்த்ததையுமே கூட நீங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதிலேருந்து எனக்கு தேவையான அளவு நான் எடுத்து வச்சுக்கிறேன் இன்னொரு பவுலில். எப்பயுமே நீங்கள் இந்த மாதிரி பல்காக நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப நல்லா ட்ரை ஸ்பூனை யூஸ் பண்ணணும். அதில் தண்ணி படாமல் பார்த்துக்கணும். ரெஃப்ரிஜரேட் பண்ணி உடனே நீங்கள் உள்ளார வைக்கணும். அதே மாதிரி ரூம் டெம்பரேச்சரில் வெளியே எடுத்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த ரைஸ் சீரத்தில் முக்கியமாக ஆட் பண்ணக்கூடிய ஒரு ஆயில் பார்த்திங்கன்னா ஆல்மண்ட் ஆயில் தான். ஆல்மண்ட் ஆயிலில் விட்டமின் இ அதிகமாக இருக்கும். உங்களோட தலையை நல்லா மாய்ஸ்சராக வச்சுருக்கும். உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஆல்மண்ட் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கொஞ்சம் மிக்ஸ் ஆகிறதுக்கு லேட் ஆகும். நல்லா அடிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா மிக்ஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ரிசர்வேட்டிவே இல்லாத ஒரு ரைஸ் சீரம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கடைகள்லாம் ரைஸ் வாட்டர் சீரம், ரைஸ் சீரம்லாம் ஏகப்பட்டது விற்கிறாங்க. ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்து கண்டிப்பாக இருக்கும். அதனால் அது போட்டால் முடி வளருமா வளராதான்னு ஒரு டவுட்லேயே நம்ம அப்ளை பண்ணுவோம். கெமிக்கல் இருக்குமான்னு பயமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா வீட்லேயே நேச்சுரலாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது. எந்தவித டவுட்டும் இல்லாமல் நம்மளோட தலைக்கே அப்ளை பண்ணலாம்.
ரைஸ் சீரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆஃப்டர் ப்ரெக்னென்சி ஹேர் ஃபால் உள்ளவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி எந்த விதமான போராசிட்டி உங்களுக்கு இருந்தாலும், லோ போராசிட்டி, ஹை போராசிட்டி, மீடியம் போராசிட்டி உள்ளவங்க தாராளமாக இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு காட்டன் கிளாத் எடுத்து ஸ்கேல்ப் ஃபுல்லாக தடவுங்க. நான் பார்த்தீங்கன்னா ஃபேஸுக்கும் தடவினேன், ஆனால் ஆயில் இல்லாத அந்த ரைஸ் சீரத்தை மட்டும்தான் வந்து நான் அப்ளை பண்ணேன். நீங்கள் ஸ்கேல்பில் ஒவ்வொரு இடமா எடுத்து ஸ்கேல்பில் எந்த ஒரு இடத்தையும் மிஸ் பண்ணாமல் எல்லா இடத்தையுமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து அதோட பலன்கள் வந்து அதிகமாக கிடைக்கும். இல்லாட்டி ஏதாவது ஒரு பாட்டில் மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு அந்த பாட்டில் தொலைவரப்போ கிடைக்கலங்கிறதுனால நான் காட்டனே வந்து வச்சு யூஸ் பண்ணுறேன். நான் பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப்புக்கு மட்டும் இல்லை, என்னோடய ஹேர் ஃபுல்லாகவே வந்து நான் அப்ளை பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. இன்னும் நான் வீடியோஸ் வந்து அட்டாச் பண்ணுறேன், எந்த அளவுக்கு வந்து ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு. உங்களோட முடியே வந்து ரொம்ப சாஃப்டாக பட்டு மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு சில்கியான ஒரு ஹேர் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் அந்த வீடியோவையும் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 45 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஷாம்பு அரிசியக்கா போட்டு நீங்கள் குளிச்சிக்கலாம். என்னோடய ஹேர் வந்து குளித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ரொம்ப சாஃப்டாக இருந்தது. இதே நான் எந்தவித ஹேர் மாஸ்க்கும் போடலை அப்படின்னா என்னோடய முடி வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஹேர் மாஸ்க் வந்து போட்ட பிறகு அதுவும் ரைஸு ஃப்ளாக்ஸீட் ரெண்டுமே வந்து நல்ல ஷைனிங்கை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி முடியை நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் அதே மாதிரி ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணுறீங்க, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்மரில் நிறையா ஸ்விம்மிங் பூல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆஃப்டர் ஸ்விம்மிங் பூல் முடித்தோனையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஹேர் மாஸ்க்கை ப்ரிப்பேர் பண்ணி வெளியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு தலைக்கு குளிக்கிறப்ப ஸ்விம்மிங் பூல் அந்த குளோரின் வாட்டர்னால் இருக்கிற ஹார்ட்னஸ் வந்து ஒன்றுமே தெரியாது. உங்களோட முடி வந்து ரஃப்பாக ட்ரையாக ஆகாது, ரொம்ப சாஃப்டாக மென்மையாக இருக்கும். கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா சில்கியாக ஷைனிங்காகவும் இருக்குது. என்னோடய முடி வந்து சில்கியாக ஷைனிங்காக இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த ரைஸ் சீரத்தை வந்து நான் பல தடவை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸை தான் கொடுத்துருக்கு. ரொம்ப அவசரமாக இல்லை ஏதாவது ஒரு வேலை பண்ண முடியலன்னா இதை வந்து பல்காக நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அப்பப்போ வந்து நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். ஸோ நீங்களும் வந்து இந்த ஹேர் மாஸ்க்கை, இந்த ரைஸ் சீரத்தை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸ்கேல்புக்கு மட்டும் நாங்கள் தடவலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக தடவுங்க. இல்லை முடிக்கும் வந்து தடவணும், எனக்கு முடி ஷைனிங்காக சாஃப்டாக இருக்கணும்னா முடி ஃபுல்லாகவும் தடவுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தரும். எனக்கு வந்து ஹெவி ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா ஆல்மண்ட் ஆயிலுக்கு பதிலாக கேஸ்டர் ஆயில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி தடவிக்கலாம், அது உங்களோட இஷ்டம். இல்லை ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஆயில் மிக்ஸ் பண்ணி தடவுறதுனாலும் நீங்கள் தடவிக்கலாம். ஏன்னா நம்மளாக க்ரியேட் பண்ணுற ஹேர் மாஸ்க் தான் நேச்சுரலாக இருக்குது, அதோட பலன்களை அது தரும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். until stay tuned, bye bye. Thanks for watching. Don't forget to subscribe to Kamali's Dairy.